அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 3192 பிடிபிஆர்டிகளும் இந்த பதிவை நன்கு கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது இந்த செய்தி எதை பற்றியதென்றால், தமிழ் பட்டியலுக்கு நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துள்ளது. அந்த ஸ்டே எதனால் கொடுத்தது, தமிழ் பாடத்திற்கு ஏன் கொடுத்தது என்பது பற்றிய முழு விளக்கங்களை நாம் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம். 28/3/2025 தமிழுக்கு ஒரு ரிவைஸ்டு லிஸ்ட்டு தற்காலிக தேர்ந்தோர் முன்னுரிமை பட்டியலை தேர்வுகளுடைய பட்டியலை அரசு டிஆர்பியானது வெளியிட்டது. அப்பொழுது தமிழ் பட்டியல் என்ன ஆயிடுச்சுன்னா, 3 பேருடைய பேரை நீக்கிட்டாங்க, ஒரு 3 பேரை சேர்த்துட்டாங்க. அந்த 3 பேரை ஏன் சேர்த்துட்டாங்க அப்படின்னா, அவங்க 3 பேரும் ஏற்கனவே பரீட்சை எழுதி திரும்ப ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போய் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா பிஎட் ஃபஸ்ட் இயர் படிக்கும் பொழுதே செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர், அதாவது பிஎட்டில் தேர்ட் செமஸ்டர் எழுதினாங்க. அது செல்லாதுன்னு சொல்லி டிஆர்பி சொல்லிச்சு. அது செல்லுன்னு சொல்லி ரூல்ஸை மென்ஷன் பண்ணி அவங்க கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் ஒரு நபர் உள்ளே சேர்க்கப்படுறாங்க தமிழ் லிஸ்ட்டில். இன்னொருத்தவங்க தமிழ் பண்டிட்டை 2012 முடித்து 13 டெட்டு பாஸ் பண்ணுறாங்க. அப்பொழுது அவர்களை செல்லாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் அதை விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பிஎட் வரைக்கும் படித்து அவங்க 2017 டெட்டு எழுதி பாஸ் பண்ணி செலக்ட் ஆகிறாங்க. அவங்க நியமன தேர்வு எழுதி இப்போது வரும்பொழுது மறுபடியும் அவங்களுக்கு 2 மார்க் பத்தலை. 2 மார்க் பத்தலைன்னா கூட ஏற்கனவே பிறகு 6 பேரை அனுமதிச்சிருக்காங்க டிபிடி, அதாவது தமிழ் பண்டிட் முடித்தவங்கள ஏற்கனவே 6 பேரை அனுமதிச்சிருக்காங்க. அப்போ அந்த 6 பேரை அனுமதிச்சிருக்கீங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு குறைஞ்சபட்சம் 2013க்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை நீங்கள் கொடுக்கணும். அப்படி வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுக்கும் பொழுது முழு மதிப்பெண் அந்த டெட்டுக்கு வரும் இல்லையா, 5 மார்க்கு. அவ்வாறு 5 மார்க் முழு மார்க் போடும் பொழுது அவங்களுக்கு எலிஜிபிளில் வந்துடுறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி எலிஜிபிள் ஆகிடுறதுனால அவங்க ஒரு கேண்டிடேட் உள்ளே சேர்க்கப்படுறாங்க, இன்னொரு கேண்டிடேட் இன்னொரு விஷயத்தில் சேர்க்கப்படுறாங்க, அதாவது தன்னுடைய எலிஜிபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்க. இவ்வாறாக 3 பேர் ப்ரூவ் பண்ணோடனே 3 பேருடைய பெயர்களை டிஆர்பி ஆனது அந்த தமிழ் தேர்ந்தோர் பட்டியலிருந்து நீக்கிடுது. அதுக்கப்புறம் ரிவைஸ்டு லிஸ்ட்டை 28/3/2025 கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி எப்போ லிஸ்ட்டு தமிழ் லிஸ்ட்டு ரிவைஸ்டு லிஸ்ட்டு கொடுத்துச்சுன்னா 4/12/2024 அந்த லிஸ்ட்டை கொடுத்துருந்துச்சு. இதை இது அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதனால் நீக்கப்பட்ட 3 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீக்கப்பட்ட 3 பேரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதில் ஒருத்தவங்க பெரம்பலூர் மாவட்டம், இன்னொருத்தவங்க திருவண்ணாமலை மாவட்டம், இன்னொருத்தவங்க ஈரோடு மாவட்டம். அவர்கள் பெயர்களை நான் உச்சரிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன், இதனால் நான் அதை தவிர்க்கிறேன். அப்போ அந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா பெரம்பலூர், திருவண்ணாமலை, ஈரோடு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ நாளாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் உள்ளே இருந்தோம். இப்போ இந்த மாதிரி அவங்க கேஸ் போட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை இது பண்ணி சரி பண்ணி வாங்கிட்டு எங்கள்கிட்ட எங்களோட பேரை ரத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 25/10/2023 வெளியிட்ட அந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் படி, அதாவது அடெண்டம் நோட்டிஃபிகேஷன் 3/2023 படி இவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்க தகுதியானவங்க தான். இவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, இவங்க சரியாக தான் உள்ளே இருக்கிறாங்க, இவங்களை நீங்கள் திடீரென்று நீக்கியது தவறானது. அதனால் இவர்கள் இந்த மனுதாரர்களுடைய அந்த கோரிக்கையில் எந்த தவறும் இருப்பதாக நாங்கள் இந்த கோர்ட், அதாவது நீதிமன்றம் அறியவில்லை. எனவே அவங்க சரியான நீதியை கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி தடை பண்ணலாம், அதனால் என்ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிசி ரூலை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதாவது 4 வார காலத்திற்குள் நீதிமன்றத்திற்குள் அந்த ஆசிரியர் தேர்வு ஆணையம் இதற்கான விளக்கத்தை முழுமையாக அளிக்க வேண்டும். அப்போ 4 வாரம் வரைக்கும், இன்னும் 4 வாரம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த தமிழ் லிஸ்ட்டுக்கு என்ன தான் ஸ்டே தான். அந்த லிஸ்ட்டை குவாஷ் பண்ணிட்டாங்க, அதாவது ரத்து செய்து விட்டார்கள். ரத்துனா முழுமையாக ரத்து இல்லை, அந்த 4 வாரம் விளக்கம் அளிக்கிற வரைக்கும் அது ஸ்டேயில் தான் இருக்கும். அதாவது அது செயல்பட முடியாது, அந்த பட்டியலின் அடிப்படையில் செயல்பட முடியாது, போஸ்டிங் போட முடியாது. இதுதான் அதற்கான முழுமையான விளக்கம் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் 2% கேஸ்லாம் முடித்து ஒரு வழியாக அந்த மோர் தேன் ஒன் ஆன்சர் ஸ்டார் கொஸ்டின் பிரச்சனை முடிஞ்சு, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் பிடிச்சி நீங்கள் அனைவரும் காத்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்பொழுது மறுபடியும் தமிழ் பட்டியலுக்கு 4 வார காலம் ஸ்டே கிடைத்திருப்பது என்பது மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான். இருந்தாலும் இது சரி செய்யப்பட்டுவிடும், அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். விரைவில் பணி நியமனம் வழங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது பற்றிய தகவல் மட்டுமன்றி பிடிபிஆர்டி நியமனம் மற்றும் நீங்கள் நியமனத்துக்கு பிறகு ஆசிரியர் ஆன பிறகும் கல்வி சார்ந்த, அரசாணைகள் சார்ந்த மற்றும் டெட்டு சார்ந்த, நியமன தேர்வுகள் சார்ந்த, பதவி உயர்வு சார்ந்த பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.